நெடிய கடல் சூழ்ந்த உலகத்தின் கண்ணிலே 1000 கோடி எண்ணங்கள் உண்டு. ஆமா, 1000 கோடி எண்ணங்களிலேயே பார்க்கக்கூடிய காலம் திரேதா திரேதா தோபர கதி என்று சொல்லக்கூடியதான் 4 யுகம். 4 யுகம் பார்க்கக்கூடிய காலம் இந்த 4 யுகத்திலேயே முதலாவது யுகமோ கிரேதா யுகம். கிரேதா யுகத்திலே அதர்மத்தை அடித்து தர்மத்தை நிலைநாட்டி தரத்திலே கட்டிய கங்கணம் தவறாத வண்ணமாகத்தானே கபாலத்துக்கு உதரத்தை சாடித்து. இரண்டாவது யுகமோ திரேதா யுகம். திரேதா யுகத்தின் நிலையே அயோத்தி வடநாட்டுக்கு தலைவராகத்தானே திகழக்கூடிய ஒரு தசரதன் பிள்ளை ராமனாகத்தானே பிறந்து ராமாயண கதையை முடித்து பார்க்கக்கூடிய காலம் இரண்டாவது யுகத்திலே கபாலத்துக்கு உதரத்தை சாடித்து விட்டேன். மூன்றாவது யுகம் இந்த யுகமோ துவாபர யுகம். துவாபர யுகத்திலே பார்க்கக்கூடிய காலம் என்ன உதாரணம் தெரியுமா? அதோ பார்த்தனே புதாடு 2 பேரு. ஐயோ எவரங்க வரணும்? யார பாக்க? அவர் யாராருன்னு தெரியல உனக்கு? யாரு?
பட்டமா மலையாளத்தின் தலைவராக திகழக்கூடிய சின்னான் இருவருமாகத்தானே கூடி தாயிடத்திலே விளைவெற்று நம்மிடத்திலே பஞ்சத்தருக்கள் போன்ற 5 பொருள் வாங்கி கொண்டு போய் திருமணத்துக்குரிய போட்ட பொருள் நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை பெறுவதற்கு தானே இங்கு வருகிறார். அவரை பார்த்துட்டு திரும்பி போற மாதிரி ஒரு மேஷம் போடணும். கோட்டு குட்டாந்து போடுறீங்க அதுதானே வரணும். கோட்டு என்னடா எங்க காத்திரா இருக்கு. நாங்க கோட்டை படகுதான் எங்க தாத்தா கோட்டை தான் உங்களுக்கு ஜன்மம் தாத்தா பார்க்கும்படியான காலம். இப்ப ஒரு வேட்டு போடணும். என்ன வேட்டு போடலாம்? பொட்டை மாதிரி வேஷம் ஆடுவோம். என்ன வேஷம் சொல்லுங்க? பொம்பளை வேஷம் எல்லாம் தான் ஆடுவா. அதை விடு. இது உலகையா மாற்றமான ஒரு வேடம் தரிக்க இந்த உருவத்தை அகற்றி ஏழ்மப்பட்ட பிராமண உருவம் தாங்கி ஒத்த பிராமணன் வருகிறான். ஒத்த பிராமணன். ஆமா. அப்படி என்று அவரை பார்த்துட்டு நாம நல்ல காரியத்திற்காக வைகுந்தம் நாடி பகவானை பார்க்க போகும்படியான சமயம் ஏழ்மப்பட்ட பிராமணன் இந்த வழிமாற்றமாக தனக்கு ஒரு சின்ன பிராமணன் ஒரு பெரிய பிராமணன் 2 பேரும் வராங்க. பார்த்துட்டு போகக்கூடாது அப்படின்னு திரும்பி போயிடுவோம். சரியில்லை. ஆமா அப்படின்னு போயிடும். அதற்காக இப்ப 5 வேஷம் நம்ம போடணும். ஆமா இப்ப 5 வருஷம் 5 செகண்ட் கொடுங்க. தம்பி சாப்பிட்டு வயிறு வேட்டம் போட்டுடுறோம். மந்திரம் வேணுமே சொல்லு. தெரியாது. அவன் எம்மா மந்திரம் வந்து இப்ப பெரிய டப்பல மந்திரம் எல்லா வேலையும் தெரியுண்டா. பார்க்கும்படியான காலம். ஏழ்மப்பட்ட பிராமண உருவம் தாங்கி விட்டோமே. ஆனால் சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சசிவர்ணம் பிரச்சன்னவதனம் சார்வ விக்னோப சாதேய நமஸ்தே போட்டீங்களா? இன்னும் போட போறேன். அது போட்டு மீடியா மந்திரம் போடுறேன். நாங்க மந்திரத்தை போட்டா கத்துக்கிறோம். போடா ஒரு பொருள் கிடைக்குது. எந்த ஷேர் வாங்கினாலும் அவர் ஏமாத்தா இருக்கும். மாமனை பார்க்க போகுங்க. மாமனை பார்க்க பண்ற தருணத்துல இந்த ஐயர் பசங்க வராங்க. ஐயரை பார்த்து நம்ம காரியம் வெற்றியாக. நம்ம போறது நல்ல காரியம். நல்ல காரியத்தையா ஒத்த ஐயரை பார்த்துட்டு போனாலே அந்த காரியம் வெற்றி ஆகாது. ஆமா 2 பேரும் வரணும். அதனால திரும்பி போகண்டியா? திரும்பி போ. நானே வந்து பேசுறேன். அவனை பார்த்துட்டு போனாதானே காரியம் நடக்காது. ஆமா நான் சொல்ற மாதிரி செய்ய. எப்படி காரியம் வெற்றி ஆகும்? அந்த அட்டாளை கட்டி ஆத்துல கட்டி உருட்டா.
உச்சி வெயில்ல ஆத்து மணல்ல ஒண்ணு மணல்ல கட்டி உரிச்சு விட்டா மாமா தேவைங்க பொருள் அசைவச்சு போயிருக்கிறேன். என்ன மையடு மையிருக்கா அதெல்லாம் எத்தனை கூட ஒன்று மை இருக்கா மையம் போடுறேன் ஓம் அடி ஓடி ஓடி அடி ஓடி ஐயோ 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 அண்ணாத்த அதோ மாமன் வருகிறார் பார். ஓ பாப்பனா வந்தது பாப்பார உருவம் போட்டு வந்தது மாமா நம்மளை ஏமாத்திட்டாரு. ஒரு பாப்பா நினைச்சா ஒரு உலகத்தை ஏமாத்துவான், ஒரு பொண்ணு நினைச்சா இந்த உலகத்தை ஏமாத்தலாம். அதனால உனக்கு ஆரி மேல வேணுமா? நம்ம எனக்கு ஆரி மேல வேணும். நீ பொட்டா வரணும். நான் வர போவேன். எப்ப வேணும் வருவோம், பொட்டியா வரணும், எப்ப வேணும் வருவோம். சாத்ராயன் கார்த்திகேயன் பெண்ணாக உருவம் மாறுகிறது அங்கே.
பன்னிர்களிலே பரிவிடல் வருவினால் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழி வாராய் எப்போ பன்னிரு விழிகளிலே முன்னூறு நாள் சுமந்து என்ன மூச்சாலைக்கு பெற்றெடுத்து பல நூறு தம் இருந்து பக்குவமா என்றெடுத்து எம்மாறிலையும் தோலிலையும் நான் உறங்க என கட்டி காட்டிலையும் மெட்டிலையும் நெத்தி நித்தம் சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்கு மெடிதாய பூமி என்னைக்கு மெடிதாய தொப்புள் கோழி சொந்தத்து சாமி எனக்கு மெரிதாய பூமி எனக்கு மெரிதாய பூமி
உள்ளூர் நாட்டம் வந்து உச்சடங்கி பெற்றெடுத்து 11 இருந்து பக்குவமாயிருந்தது நம்ம மருளையும் தொழிலையும் நவரகு கட்டி அதிலையும் சொத்தி எனக்கு தியாகம் செஞ்ச சாமி எனக்கு வெளிதாயோ ஏதோ போயிருந்தா சரி எங்க விட்டான் லைட் மாத்துங்க மெண்டலுக்கு போனோம் நீனே சொல்லிக்கலாம் பரவாயில்ல என்னமா அப்புறம் உங்க அது என்ன அது வராடா தானே விலகி வரக்கூடிய சத்தியராகம் வைகுண்டம் கைலாயம் அமர்த்தல் உலகத்திற்கு நீ வாமா அப்படியே கூட்டு மாட்டே சுத்தி வா அப்படியே கழுவு மாட்டே என்ன லைட் அவங்க வந்த வேலை செய்யுதான்டா என்ன அங்க நம்ம போறோம்ங்கடா தாள அடிக்கிறோம் மோள அடிக்கிறோம் தாள அடிக்கிறோம் அவங்க அவங்க வேலையை அவங்க செய்யுங்கடா அவன் கழுமாரி சுத்தம் தான் புள்ள இல்லை வரங்க அவனு குறை ஐயமா அவன் தான் அவன் மனசுல என்ன இருக்குன்னு யாரு கண்டான் அப்படி சத்தியலோகம் வைகுண்டம் கைலாயம் கையில காயம் சத்தியலோகம் வைகுண்டம் 3 உலகத்தில் மேன்பால் ஆச்சாரம் வந்திருக்கக்கூடிய கைலாயம் விளையக்கூடிய கல்லைக்குள் தேரைக்கும் கழிவு சிசுவுக்கும் பரியாளுக்க முடியாத பரமநாதன் பரமநாதனுக்கு திருபாஜி உரையக்கூடிய உமாதேவியை திருமணம் செய்யாரு எங்க அப்பா அப்பா யாரு கைலாய குறகுறா இல்லடா அரகரா திருமணம் செய்து சகல ஒளிக்கும் பரியாளுக்க வேண்டுமே அப்படி வந்து பரமன் செல்ல பரமனை பரிசோதிக்க வேண்டும் என்று உமாதேவி சிக்கனை கொடுத்து சிம்மன் அடிச்சு சித்திரம் பிடித்து சிவனை அடித்த உடனே எல்லா ஜீவனுக்கும் பரிகாரம் விட்டேன் பார்வதி என்று கைலாய பரமன் சொல்ல அந்த வார்த்தையை கேட்டு கறி எங்க விட்டோம் லைட் மாத்திக்கிட்டு தான் ஏன் கறி மட்டும் அதான் பக்கத்துல சரி கைலாய வரமாட்டேன் அப்புறம் கறி லைட் மாதிரி விட்டாங்க அகற்ற விழாவை கொடுத்து சித்தர் மடத்த உடனே பரிசோதனைக்கு வேண்டி பார்வை கண்ட உடனே சிம்மனை திறந்து பார்த்த உடனே
எருமையின் கஷ்டம் எறும்புக்கு தெரியாது. தெரியாது. எருமை எம்மா கஷ்டப்படுது. ஆமா ஆமா ஆமா. கூட சொல்லுவோம். அப்புறம் ஏழு மாடு கூட்டி ஏறு ஓடுறாங்க. டிராக்டர் ஓடுறாங்க. டிராக்டருக்கு முன்னால என்ன இருக்கு? என்ன இருக்கு? காலவாகனம் இருக்கு. அதான் மாடு. மாடு மாடுல போன டிராக்டர் ஏன் காலவாகனத்தை வச்சான்? எருது போல நின்று உழைக்கணும். எருதின் கஷ்டம் எறும்புக்கு தெரியாது. அது போல எறும்பு செம்மல வச்ச உடனே பார்த்தால் காயா வரவன் அடி பார்வதா ஆமா தானே சாவத்தை கொடுத்தார். சாவத்தை கொடுத்து சாவத்தை பெற்று காசி போக முடியாது. தவத்தை தொடங்க ஆரம்பித்தது. ஆரம்பித்த உடனே மனமோ புதிதானது, தடாகம் பொய்யானது. நான் தானே தவம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த தடாகத்துக்கு ஏதாவது விக்கனம் ஏற்பட்டால் சாவத்தை கொடுப்பாய் அப்படி என்று சிவனை பார்த்து ஒரு ஆள் கேட்டாங்க. அப்பா ஆளு ஆள் கேட்டோடனே கையில மரம் பார்த்தால் பார்வதா நமக்கு 4 விலைகள் இருக்கிறது. 4 விலைகளாகத்தானே வர செய்கிறேன்னு சொன்னாங்க. இதற்கு ஆள் வேண்டும் அப்படி என்று கேட்ட உடனே ஆத்தால் தொழுவிருக்கா காத்தவராயா தாயாகப்பட்டவள் காவல் இருந்து கொண்டிருக்கிறார். நந்தவனத்திற்கும் நதிக்கரைக்கும் விக்கிரம் வருமானால் தப்பு கேட்டு தண்டனை கொடுக்கணும். காவல் தான் இருக்கணும், தண்ணி கூடாது. தப்பு கேட்டு தண்டனை கொடுக்கணும். அப்படி என்று சொன்ன வார்த்தை பிரகாரம் நானும் காவல் கொண்டிருந்தேன். கையில ஓடி வந்தார். ஓடி வந்த உடனே 7 கனிமத்தானே தளத்திலே நீராடுகிறார். குளிக்கலாம். அசிங்கப்படுத்தலாமா? அதை குழப்பக்கூடாது. பிள்ளைய கக்கலாம். கொல்றதுக்கு உரிமை உண்டா? தடாகத்தையோ அசிங்கப்படுத்தினால் பூக்கள் எல்லாம் நார்மலாச்சு குத்தி எறிந்தால் எரிஞ்ச உடனே கோபம் வந்து விட்டது. அதனாலே 7 இளைய கறி சேலை எடுத்து மறைத்து கொடுத்தினால் சாவத்தை கொடுத்தால் சாவத்தை பிரகாரம் தம்பி மலையாள சின்னானோடு 20 மாதத்தானே வேட்டைக்கு போனோம். வேட்டைக்கு போனோடனே ஆரியம் மலையை பார்த்தோம். பொண்ணை ஒண்ணு பாத்தியா? ஆரியம் மலையை பார்க்க வேண்டும், மணக்க வேண்டும் சொன்னோடனே தாய் இடத்துல கொண்டு வந்து சின்ன நிறுத்தான். தாயாகப்பட்டது எத்தனையோ புத்திகள் சொன்னது. கேட்கல. நாங்க கேட்கிறாளா? கேட்க மாட்டோம். பார்த்தா தாய் அப்பா மகனே காக்க விடாயா? அம்மா இல்லாத மாப்பிள்ள மனையறக்கூடாது. அம்மா இருக்கணும். அம்மா போய் உன் மாமன் தாய் இருந்தா உன் மாமன் சொன்னா நான் ஒத்துக்கிறேன். நேரத்தானே வைகுண்டம் போய் பார்த்தோம். வைகுண்டத்துல மாமன் இல்ல திருட்டு வரையாச்சு. நீ ஒரு அப்பனுக்கு போறதுதான் ஒரு புத்தி இருக்கும். கொஞ்சம் இல்ல அங்க யாரா எங்க மாமன பார்த்தா பாப்பா நாங்க உருவெடுத்து பாப்பா நாங்க உருவெடுத்து எதுல வர எப்படி ஆவது தங்கச்சி உள்ள ஏமாத்தணும் அப்படின்னு பாப்பா கண்டா ஊரை விளவானும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அந்த உருவந்தா அவர் அந்தாண்ட வந்து விட்டாரு அப்படின்னு சொல்லி கட்டி ஆட்டை போய் பார்த்தோம். ஆளை காண பாப்பான வந்த நான் பாப்பா வரணும் அப்படி என்று அப்படி கண்ணனை காண வேண்டும் அப்படி என்று காத்தவரை எதையாவும்
காரியம் பெருசா வீரியம் பெருசா? காரியமா பெருசு இல்ல, வீரியம் தான் பெருசு. ஏதோ ஒண்ணு. ஏன் காரியத்தோட நான் வந்தேன், நீ வீரியமா போன. அதான் வீரியத்தை காக்க வேண்டும். அப்படி என்று காத்தவர் எதையாரோ காக்கி வீரியம் பண்ண வந்திருக்கோம். அப்பா உருவத்தை மாத்தி போக முடியாத வேலை என்ன நேரமா? அப்படி என்று அடிக்காசி வாங்கும். உருவத்தை மாத்தி உன்னை விட்டு பெண்ணை அழைக்க வேண்டும். அப்படி என்று நீனா கருமத்துல போனோம்டா சுத்தி நீ வச்சு குடிக்கிறேன். நம்ம குடிக்க நம்ம சொல்லி வச்சு கங்கையில பச்சை தண்ணி குளிக்கணும். அதனால காசி வாங்க முடியாது. காசியா போனா குடும்பமானது கிடையாது. இவ்வளவு காட்டி கேளு போய் ஓப்பா என்ன ஒரு கேட்டுவோம். நாளைக்கு வரும்போது சொல்லி அங்கிட்டான் காசி வாங்க முடியாது. காசி ஆகத்தானே போயிட்டு இருக்கிறேன். என் காலையில இன்னும் தந்தை போட்டேன். அதனால காலை எனக்கு நேரம் சலங்கை ஒலியோடு போக முடியாத நேரம். குடும்பம் சந்தோஷம் எனக்காக வரவெல்லாம் கொத்திராக மாட்டேங்க. ஒரு நாள் என் கூட நாள் வர மாட்டோம். அந்த மாதிரி நீ வந்து நாளைக்கு வரமாட்டான் போடுங்க. நாளைக்கு நன்றி போகும். அப்படி என்று போக முடியாத வேலையில் மங்கை என் கழுகு தங்கத்தின் போல் பொங்கி குளிக்கிறார்.
நான் தானே வந்தேன் வா பாருங்க ஏமா எங்க மாமோட புள்ள ஆமா பாத்து வந்தா போதும் போ. இல்லம்மா பாக்குற மாதிரி இல்லம்மா நேரு போறோம் என்ன ஒரு ஏசுனார் கோயில் ஏசுனார் கோயில் பக்கத்துல ஒரு கோயில்டா அப்படி மங்கைய கழகி பொண்ணு பொண்ணாலும் பொண்ணியா விட்டு பெண்ணியா வைக்க வேண்டும் கங்கணங்களை காண வேண்டும். ஐயா அது காரணத்தை வராது நான் காத்தவன் இருந்தாரோ வீரியத்துக்காக காட்சி பண்ணா வந்திருக்கேன் வந்தாலும் தனியா போகக்கூடாது அண்ணன் சென்னா தன்னை தெரிஞ்ச விஷயம் ஏதோ வாசனை சோப்பு போட்டு குடிச்சா மேல வாசம் அடிக்கும். இது அழுவி சோப்பு போடுறே அழுகு சோப்பு இல்ல பப்பாளி சோப்பு தம்பி பெண்ணூரத்துல வந்திருக்கீங்க மாமா ஏய் என்ன அண்ணாதா இது எனக்கு மாமு எங்க மாமு இதானா மாமா தம்பி ஐயோ மாமா மாமா மாமனா வந்தால மாமுலு எங்க கரும்புலோட மாமூல 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 மாமா ஏய் நீ என்ன மாமா ஏய் மாமா அவரு நெருவோட மாமரு மாமா சரி மாமுலு இனி பிரகாரம் எங்க போகணும் மாமங்கட்டா கை வந்தோம் மாமுலு ஏதோ மாமாட்ட வந்துட்டான் எனக்கு நீ வந்து மாமா அண்ணா இன்னில இருந்து நீ மாமலா இருப்பா மாமலா இருக்கணும் நீ என்ன மாமா 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 தம்பி நீ என்ன மாமு மாமுக்கு இல்ல தம்பி மாமா காரியம் பெருசா வீடியோ பெருசா காரியம் இன்னைக்கு வீடியோ ஆ, ஆ. அதனால நீ தம்பி அண்ணா நேத்து இன்னைக்கு வீடியோ பெருசு இன்னைக்கு என்ன எனக்கு நீ மாமா என் மாமா ஆமா ஆமா ஆனா அண்ணன் போய் அவங்க கூப்பிட கூடாது ஏன் கேளு அந்த வேலை போய் வருவாரு அந்த வண்டி வருவாரு அதனால மாமருக்கார பாரு அதிகமா